நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சுயமரியாதை விட்டுக் கொடுக்காத மீனராசி அன்பு நண்பர்களை எதிர்வாழக்கூடிய விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 பிறக்கக்கூடியது. நம்முடைய 7ஆம் வீட்டுக்குடையவனார் புதன் தசையில் பிறக்கிறது. நம்முடைய வீட்டிலேயே சுக்கிரன், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் புதன், சூரியன் 2 நாளைக்கு அப்புறம் புதன் அங்கே போயிடுறார். மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, 12ஆம் வீட்டில் கும்பத்தில் ராகுவும் சனியும் வக்கர சனியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ஒரு பெரிய அற்புதமான மாதம்ங்க. ஏன்னா ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடக்கம். சனி வக்கரமாக வேற இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சனியினால் வரக்கூடிய 7 நாட்டு சனியினால் வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதம் நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. 4ஆம் வீட்டில், அதாவது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால மணி ஃப்ளோட்டிங் நல்லா இருக்குது சார். கையில் பணம் நிற்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது. பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம், இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. அதுவும் வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள்லாம் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடியவர்கள். இந்த மீனத்திலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்குது. விவசாயம், நிலம் சம்பந்தப்பட்டது, விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பணப்புழக்கம் இருக்கிறது. அதுவே 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் மெடிக்கல் பிஸ்னஸும் அந்த மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகளுக்கும் நிச்சயமாக இந்த மாதமும் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. 9ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் நட்பு வட்டம் அப்படிங்கிறது நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய, அதனால் நாம் பலன் பெறக்கூடியவர்களாக, பயனை அடைவிக்கக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறோம். பிஸ்னஸில் கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்ல பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கும். சுக்கிரன் நம்ம கூட இருக்கான். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், 4இல் இருக்கக்கூடிய குரு வெளிநாடு செல்வதற்கான வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக நாம் இதுவரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஆர்டர் வரும். அதற்கான முயற்சிகள் நாம் எடுத்திருந்தோமே யாரால் அந்த முயற்சிகள் பணம் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் திரைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரை, பெரிய திரை இருப்பவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இரண்டுமே சேர்ந்து 3ஆம் வீட்டில், அடுத்து 4ஆம் வீடு சொல்ல 2வது பாகம், அதாவது 2 வாரங்களுக்கு பிற்பாடு இந்த வாரம் நமக்கு சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்கள் வைகாசி மாதத்துல 2வது, அதாவது ஜூன் மாதம்னு வச்சுங்களேன். ஜூன் மாதத்திலே நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக, முதல்ல கொஞ்சம் உழைப்பை வாங்கக்கூடியதாக, ஜூன் மாதத்தில் நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்தில் இன்னொரு இடம் மூவ் பண்ணி செய்யக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பஸ் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு மினரல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஐடி தொழில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் வருவதற்கும், வெளிநாடு செல்வதற்கும், வெளியூர் செல்வதற்கும், அல்லது வெளியூர் சென்றிருந்தாங்கன்னா அங்கேருந்து திரும்ப வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு தொடர்ச்சி என்பது ரொம்ப மிக அற்புதமாக இருக்கிறது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு சின்ன இன்னல்களை தந்தாலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. தாய் தந்தையர் சொல்வதை கேட்டு நடப்பது என்பது மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா தாய் தந்தையரை பார்த்து செல்வது அல்லது அவர்களிடம் பேசுவது, உறவாடுவது என்பதை ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள். அவருடைய ஆசையை பெறுவது என்பது நல்லதொரு ஏற்றத்தை தரும். நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. குலதெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். நமக்கு என்று, அதாவது குரு அப்படின்னு இருந்தாங்கன்னா தட்சிணாமூர்த்தியோ அல்லது ராகவேந்திர சுவாமிகளையோ அந்த மாதிரி ஒரு குருவை நாம் மனதிற்குள் நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலையும் துவக்குவதற்கு முன்பு அந்த குருவிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு செய்வது என்பது நல்லது. வியாழக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 கோவிலுக்கு சென்று குருவை வணங்கி வருதல், பிராகாரம் சுற்றி வருதல், அது தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும், நமக்கு பிடித்த வழிகாட்டக்கூடிய முருகனாக இருந்தாலும், ஐயப்பனாக இருந்தாலும், எந்த அம்பாளாக இருந்தாலும், யாரையாக இருந்தாலும் வழிகாட்டுவது தான் குரு என்பதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த குருவை வணங்கி வந்தோமையானால் நிச்சயமாக இந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொளிகள்ல நான் சொல்றேன். வேற ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.